ஹாய் ஹலோ காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் வந்து பேசி ரொம்ப நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஏஞ்சல் அக்கா வந்து சீரீஸ் போட்டுட்ருந்தாங்க, எல்லோரும் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கும் நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் வந்து நான் வீடியோ போகிற ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு பேர் வச்சுக்கலாம், ஒயன் நாரியா அப்படின்னு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தேன். ஆக்சுவலாக நாங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து தான் அது பேசணுமே, லைக் ரியா அப்படின்னு ஃபிக்ஸடாக வச்சுக்கலாம் அப்படின்னு. பட் என்னை தவிர எல்லோரும் வந்து ஒயன்னே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, நம்ம மட்டும் எதுக்கு இப்போ ரியானே வச்சுக்கிட்டு நம்மளும் வந்து ஒயனாகவே மெயின் கேரக்டர் வச்சிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் ரியா வேணாண்டா, ஓகேவா? ஒயன் தான் எப்பயும் போல், ஒயன் தான் நம்மளோட மெயின் கேரக்டர், ஓகேவா? ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ஜங்குக்கான ஒரு ஒன் ஷாட் பார்க்கலாம். இது வந்து ஒரு மாஃபியா ஒன் ஷாட், ஓகேவா? ஜங்குக்கு வந்து ஒரு மாஃபியா. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த யூடியூப் சேனல்லாம் வச்சுட்ருப்பீங்கல்ல, ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளமான ஒரு யூடியூப் சேனல் நீங்கள் வச்சு ரன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிவி அப்புறம் ஜாக்சன், ஓகேவாடா? போதுன்னு நினைக்கிற இன்ஃபர்மேஷன். சரி வாங்க அப்படியே நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டோரியோட செட்டிங்கில் நீங்கள் தான் டே மச்சான் கண்டென்ட்டே கிடைக்க மாட்டேங்குதுடா, அங்கே பாரு ஒரு வாரம் ஆச்சு நம்ம வீடியோ போட்டு, எல்லாம் கமெண்ட்ஸில் கழுவி ஊற்றுறாங்க. ஒரு தரமான பங்கமான கண்டென்ட் எனக்கு வேணும். நானும் ரொம்ப யோசிச்சு பார்த்துட்டு எனக்கு ஒன்றும் சிக்கலை. நீங்கள் 2 பேர் எதுக்கு இருக்குங்கன்னே தெரில, ஒழுங்காக இப்போ எனக்கு ஐடியா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்சனையும் நீவையும் தான் பிடிச்சி நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க. ஒயன் இருடி, நாங்களும் தேடிட்டு தாண்டி இருக்கோம். கிழிச்சிங்க. கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு மேலே ஆயிடுச்சு வீடியோ போட்டு. உங்களெலாம் வச்சுக்கிட்டு நான் எப்படா 1 மில்லியன் அடிக்கிறது? நான் எவ்வளோ பெரிய கனவு கட்டு வச்சுட்டு இருந்தேன். நீங்கள் 2 பேரும் தான் தடக்கலை நிற்கிறீங்க. ஒழுங்காக நான் வாங்கி கொடுக்குற பிரியாணி காய்ச்சி விசுவாசமாக இருந்தீங்கன்னா ஒழுங்கு மரியாதை எனக்கு இன்றைக்கி சாயங்காலத்துக்குள்ளார கண்டென்ட் வேணும். நாளைக்கு போய் வீடியோ எடுத்து அதை எடிட் பண்ணி நம்ம சீக்கிரமாக இன்னும் ஒரு 2 டேஸில் கொடுத்தா ஆகணும்டா, புரிஞ்சுதா? அப்படி சொல்லிவிட்டு நீங்கள் 3 பேர் அப்படியே உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க. மச்சான் இது ஓகேவா, இல்லை அதுவா, இது பண்ணலாமா அப்படி சொல்லிவிட்டு. மச்சான் ஃபுட் பிளாக் எப்படி அது எல்லாத்தையும் பண்ணிட்டு தான் இருக்காங்க, வேறு என்ன புதுசாக ட்ரை பண்ணிடி அப்படின்னு சொல்லி நிவிக்கிட்ட சொல்கிறீங்க. ஏய் வேணும்னா டே இன் மை லைஃப் போடுறே அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்சன் சொல்கிறாரு. டே அது எல்லோரும் அரைச்ச மாதிரி இருக்கும்டா, எதனா புதுசாக யோசிங்கடா. எதுக்குடா 2 பேரும் மூளையை வச்சுருக்கீங்க யூஸ் பண்ணாமலே? எல்லாத்தையும் நானே சொல்லணுமா? எதனா புதுசாக யோசிங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ இப்போ உடனே நீவி தான் நீங்கள் டிஸ்கஸ் பண்ணிகிட்டே இருக்கப்போ நீ மஜா எனக்கு ஒரு ஐடியா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் 2 பேரும் அப்படியே பார்க்குறான். நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க என்ன ஐடியா அப்படின்னு சொல்லிட்டு. நான் சொல்லுவேன், நீங்கள் திட்டக்கூடாதாண்ணா. ஃபஸ்ட்டு சொல்லு. அதுவா, நம்ம ஏன் இந்த மாதிரி ப்ராங்க் பண்ணக்கூடாது? லைக் நம்மளோட மக்கள்லாம் வந்து திடீர்னு ஒரு டெரரிஸ்ட் அட்டாக்கோ இல்லை ஒரு மாஃபியோ திடீர்னு வந்து மிரட்டினா அவங்களாம் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ப்ராங்க் மாதிரி நம்ம பண்ணலாம். அண்ட் தென் வந்து நம்ம இந்த மாதிரி வந்தால் நம்ம எப்படி உங்களுக்கு ரியாக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம். ஒரு செல்ஃப் டிஃபென்ஸ் மாதிரியும் இருக்கும், ஒரு புதுவிதமான ப்ராங்காகவும் இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து இப்போ சொல்கிறான். ஜாக்சனு, ஓய் நிவி, உனக்கு இவ்வளோ அறிவா, இவ்வளோ தரத்தை எங்கடி ஒழிச்சு வச்சுருந்த அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாராட்டிகிட்டு இருக்கேன். நீங்கள் அவங்க 2 பேரை பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு திரும்பிங்க. என்னடி ஐடியா ஓகே இல்லையா? என்னடி ஐடியா இது? நான் போயிட்டு டெரரிஸ்ட் மாதிரி போகிறதா? என்ன பிடிச்சி போலீஸில் தள்ளி விட்டுருவானுங்கடி. இங்கே இருக்க மாட்டோம், 3 பேரையும் பிடிச்சி போலீஸ் ஸ்டேஷனில் போட்டுருவாங்க கொஞ்சம் எதுனா ஆயிடுச்சுன்னா கூட. ஏன்டி இப்படி லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க? இதெல்லாம் ஒரு நல்ல ஐடியா கொடுங்க வேண்டி. ஜாக்சன் தான், நல்ல ஐடியாடி, சூப்பர் அடி, இது வரைக்கும் யாருமே பண்ணதில்லடி, உனக்கு செம்மையாக போகும் டி வியூஸு. நான் சொன்னேன் நம்படி, ப்ளீஸ் பண்ணலாம்டி, ஒரு தடவை பண்ணலாமே. போலீஸ்லாம் போக மாட்டேன்டி, அந்த அளவுக்குலாம் இருக்காது, நம்ம ஜஸ்ட் ஒரு ப்ராங்க்னு சொன்னால் விட்டுற போகிறாங்க. டே நீங்கள் வந்து நான் நல்லா இருக்குது உங்களுக்கு பிடிக்கல அதானே? வயன் அப்படிலாம் இல்லைடி உங்களுக்கா? என்னடா இது ஐயா, எல்லோரையும் பிடிச்சி ஜெயிலில் தூக்கி போட்டுரு போகிறாங்கடா, ஜஸ்ட்டு மிஸ்ஸில் என்ன தப்பானா கூட இது மாதிரி ஆகிடும் அப்படி சொல்கிறீங்க. அவனுங்க தான் இல்லடி இப்போ நியூஸ் பார்த்தியா, நம்மளுடைய ஏரியாவில் தான் வந்து மாஃபியா நடமாட்டலாம் இருக்காண்டி, இதை நம்ம பண்ணால் நம்ம நல்லது தாண்டி பண்ணுறோம், ஒரு சர்வீஸ் தாண்டி, ஏன்டி இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் உங்களை பிடிச்சி கன்வின்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. நீங்களும் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேலையை வந்து ஒத்துக்கிங்க. ஸோ அப்படி சொல்லிட்டு காஸ்டியூம் அது இது அப்படி சொல்லிட்டு அந்த ஃபேக் கன்ஸ்லாம் வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு இருக்கீங்க. ஃபுல் காஸ்டியூமில் போயிட்டு ப்ராங்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கும் கொஞ்சம் எக்ஸைட் ஆகிடுச்சு அந்த காஸ்டியூம்லாம் பார்த்தோன்னே. சரி அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து எல்லாத்துக்கும் அப்படியே அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்கீங்க. அப்படியே சீன் கட்டு இந்த சைடு வந்து பார்த்தா நம்ம ஜங்குக் தான். ஸோ நம்ம ஜங்குக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரக் டீலர், பெரிய ஒரு மாஃபியா, அண்டர் வேர்ல்டு கிங்கு அந்த மாதிரி, ஓகேவா? ஸோ அவர் வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் வாண்டட் கிரிமினல் அப்படி சொல்லலாம். ஸோ அவரோட ஃப்ரெண்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஜிமின், ஓகேவா? ஸோ இவங்க 2 பேரும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ
ஒரு மீட்டிங்கில் அப்படியே பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ ஜங்குக் தான், டே ஜெமினு, இப்போ நம்ம பார்க்க போகிறவன் ரொம்பவே முக்கியமானவன். அவன்கிட்ட நம்மளோட டீட்டெயில்ஸ்லாம் போயிடுச்சு. எப்படி போச்சுன்னு தெரியல, ஆனால் அவன் வந்து டீலிங் பேசி அதெல்லாம் திருப்பி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கான். தெரியும்ல, வரப்போ அது கொஞ்சம் வாங்கிட்டு அவனை போட்டு தரணும், அதான் பிளான் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கிட்ட சொல்லிட்டு இருக்கான். ஜிமினும் சரி ஓகே மச்சான் பார்த்துக்கலாம் விடு. ஆனால் எவனோ ஒருத்தவன்டா நமக்குள்ளாரே ஸ்பை இருக்கான் போல், அதான் நம்மளோட டீட்டெயில் அவனுக்கு போயிடுச்சு. அவன் எவனை ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சி அவனை ஃபஸ்ட்டு போடணுண்டா அப்படின்ற மாதிரி 2 பேரும் அப்படியே பேசிட்டு லைக் வந்து அந்த மீட்டிங் ஸ்பாட் மாதிரி ஒன்று லைக் பப்ளிக்காக தான் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மீட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்து 2 பேரும் அப்படியே கிளம்பி போகிறாங்க. ஸோ மோஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஜேகே அப்படி ஜங்குக் அப்படின்ற பேர் மட்டும்தான் வந்து எல்லாருக்குமே தெரியும். லைக் இப்போ ஒரு மாஃபியா அவரோட பேர் வந்து ஜங்குக்கு, இவர் ரொம்ப டேஞ்சரஸான அவர் அப்படி தான் வந்து தெரியும். யாருமே வந்து அவரோட ஃபேஸ் பார்த்தது கிடையாது. அவரோட ஃபேஸ் வந்து இன்னும் வரைக்குமே ரிவீல் பண்ணது கிடையாது. ஸோ அதனால தான் வந்து ஜங்குக் வந்து இன்னுமே வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கார். ஓகேவா. அண்ட் வந்து மோஸ்ட்டாக வந்து ஜங்குக்கும் ஜிம்மியும் வந்து பார்த்திங்கன்னா எங்கே போனாலும் ஃபேஸ் அவ்வளோ கவர் பண்ண மாட்டாங்க. மோஸ்ட்டாக என்னென்னா கவர் பண்ணியிருந்தாலும் ஒரு மாதிரி சஸ்பீஷியஸாக இருக்கும். நம்ம எப்பயும் போல் வந்து ஃபேஸை காமிச்சிட்டே போனால் ஒன்றும் தெரியாது. அண்ட் நம்ம பசங்க வேறு ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருப்பாங்களா, அப்படியே பார்த்தோன்னே பச்சை பிள்ளை வேறு இருப்பானுங்க, இவனுங்கதான் மாஃபியா அப்படின்னு சொல்லி அவனுங்களே சொன்னாலும் ஏற்றுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி தான் இருப்பானுங்க நம்ம பசங்க. ஓகேவா. ஸோ அதனால் மோஸ்ட்டாக ஃபேஸ்லாம் கவர் பண்ணாமல் தான் போவாங்க. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த ஷூட்டிங் போகிறீங்கள, ஸோ அந்த டேட்டும் நம்ம ஜங்குக்கோட மீட்டிங் டேட்டும் ஒன்று தான். ஸோ நீங்கள் 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா கோஇன்சிடென்ஸாக அந்த சேம் ஏரியாவில் தான் இருந்துகிட்ருக்கீங்க. ஓகேவா. அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ நீங்கள் தான் வந்து அப்படியே ஃபுல் கெட்டப்பில் வந்து தன்னைத்தானே மாஃபியாவாக உணரிய ஒரு தருணம் நம்ம வையனுக்கு. நீங்கள் அப்படியே ஃபுல்லாக நானாடா இது, என்னடா இது, எனக்கு எல்லா கெட்டப் போட்டாலும் சூட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே உங்களை வந்து பெரியமா சொல்லிட்டுருக்கீங்க. ஜாக்சன்லாம் உங்களை பார்த்துட்டு கிரிமினலுக்கான 10 பொருத்தமும் உனக்கு கரெக்டாக இருக்குடி அப்படின்னு சொல்லி கலாச்சிட்ருக்காங்க. நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பில்டப் காமிச்சிட்ருக்கீங்க. நிவிலாம் தலையில் அடிச்சுக்கிட்டு இதுக்கு கிரிமினலுக்கு பொருத்தமா, ஏண்டா இதில் பார்த்தா உனக்கு கிரிமினல் மாதிரியாடா தெரியுது, ஏதோ மென்டல் ஆஸ்பத்திரியிலேருந்து தப்பிச்சு வந்த மாதிரி இருக்குது, அவ்வளோ பார்த்து கிரிமினல் என்று அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்சனை அப்படியே சொல்லிட்டு அவங்க 2 பேர் பேசிகிட்ருக்காங்க. நீங்கள் தான் அப்படியே டேய் பார்த்து இருந்துக்கோங்கடா, நான் வந்து உண்மையான மாஃபியான்னு நினச்சி இங்கே இருக்கிற உண்மையான மாஃபியாஸ்லாம் என்னை வந்து எதனா கூப்பிட்டு போயிட போகிறாங்க. ஸோ அப்படியே கண்ணு வச்சுக்கோங்க என் மேலே, சரியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து இன்னும் பெருமை பீத்திக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த பிளாக் அண்ட் பிளாக்கில் அப்புறம் அந்த டம்மி துப்பாக்கி இதெல்லாம் ஆர்டர் பண்ணி வச்சுருப்பீங்க. ஸோ இதுக்காகவே ஸோ அதெல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே இது பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. லைக் அதெல்லாம் எடுத்து அப்படியே பார்த்துட்டு இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேவலமாக ஒரு ஆக்டிங் வேறு. போலீஸில் மாட்டாமல் இருந்தால் சரி தான் இவ கூட போகிறதுக்கு. ஸோ நீங்களும் ஜாக்சன் தான் உங்களுக்கு அப்படியே சரி ஹைப் ஏற்றிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ தான் அப்படியே கேமராலாம் ஆங்கிலாம் அப்படியே செட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் வந்து ப்ராங்க் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து போகிறீங்க. நீங்கள் அப்படியே அங்கே நின்று அந்த ரோட்டே பார்த்துட்ருக்கீங்க. நம்ம யார்கிட்ட வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கேன். அங்கே 2 பேர் வந்து நடந்து வராங்க. நம்ம பாய்ஸ் தான், வேறு யாரும் இல்லை, நம்ம ஜங்குக்கு ஜிமின்னு தான். நீங்களா அதை பார்த்துட்டு ஆஹா எவ்வளோ அழகாக இருக்கானுங்களே, இவனுக்கிட்டே போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜங்குக்கு பார்த்தோன்னே ஃப்ளாட்டு, பிகாஸ் நினச்சேன் அவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கார். ஸோ ஜாக்சன் தான் அடியே வந்த வேலையை பாருடி, அங்கே என்னடி நின்று சொல்லி விட்டுட்ருக்க அவனை அப்படின்னு. நம்ம ஜாக்சன் தான் இயர்பீஸ்லேருந்து நீங்கள் ஏர்ஃபோன்ஸ் மாட்டியிருப்பீங்க. ஸோ அதுதான் அப்படி கழுவி ஊற்றுறாரு. டேய் இல்லைடா அழகாக இருக்கேன்டா, அதான்டா டே அவங்ககிட்டேருந்தே ஸ்டார்ட் பண்ணுறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களா வழிஞ்சிட்ருக்கீங்க. அங்கே நிவிலாம் தலையில் அடிச்சுக்குது, எதுக்கு வந்ததை மறந்துட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு பாரு நாய் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களா அப்படி சொல்லிட்டு அந்த மாஸ்க்லாம் போட்டுட்டு நீங்கள் ஃபுல் ஃபேஸ் கவரில் தான் இருக்கீங்க. இப்போ நீங்கள் அப்படியே நம்ம ஜங்குக் அண்ட் ஜிமின் அவங்க வந்து அந்த இடத்துக்கு தான் வந்து நடந்து போயிட்டுருப்பாங்க. லைக் மோஸ்ட்டாக அவங்க வந்து ஒரு பில்டிங்கில் தான் அவங்களோட மீட்டிங் இருக்கும். ஸோ அங்கே போகிறதுக்காக தான் அவங்க வந்து இதுமாதிரி கேஷுவலாக போகிறாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அவங்ககிட்ட தான் அப்படியே போய்ட்டு அப்படியே ஒரு மாதிரி நடந்து போகிறீங்களா. இங்கே வந்து ஜங்குக்கும் ஜிமின் அப்படியே பார்க்குறாங்க, யார்ரா இவ அப்படி சொல்லிட்டு என்ன நம்மளை நோக்கி வர. அவங்க என்ன நினச்சிட்டாங்கன்னா லைக் இப்போது அவங்க ஒரு பார்ட்டி மீட் பண்ண வந்திருக்காங்களா ஒரு பர்சன், அவங்களோட ஆளாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு அவரோடைய ஒரு மாதிரி உங்களை டாப் டு பாட்டம் ஸ்கேன் பண்ணுறாரு. பிகாஸ் நீங்கள் அந்த காஸ்டியூமு எல்லாமே அந்த மாஃபியா கெட்டப்பில் தானே இருப்பீங்க. ஸோ அவர் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்களோட ஆள் தான் நீங்கள் ஏதோ வரீங்க இவங்ககிட்ட சண்டை போடுறதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினச்சிக்கிட்டாரு. நம்ம ஜங்குக்கு ஜிம் தான் அப்படியே உங்களை பார்த்துட்ருக்காங்க. ஸோ ஜங்குக்கு வந்து ஒரு மாதிரி இருக்குது, யாரா இது நம்மளை நோக்கி நடந்து வந்துட்டுருக்காங்களே, பார்க்கவே ஒரு மாதிரி நினச்சி பாருங்களேன், ஒரு கேஷுவலாக இருக்க ரோட்டில் இந்த மாதிரி ஃபேஸ்லாம் கவர் பண்ணி டாப் டு பாட்டம் பிளாக்
பேக்கில் போட்டுட்டு இருந்தான். லைக் அவனே ஒரு மாஃபியா, அவனுக்கு தெரியாத யாரெல்லாம் பார்த்தா ஒரு மாதிரி சஸ்பீஷியஸாக இருக்கும் அப்படின்ட்டு. எனக்கு என்னதான் இருந்தாலும் லைக் அந்த சரௌண்டிங்ஸ் மேலே ஒரு கண்ணாகவே இருக்கும் இல்லையா. ஸோ அதனால் அவனும் சுற்றி பார்த்துட்டே இருக்கு. இந்த மாதிரி ஒரு பர்சன் அவனை நோக்கி வரப்போ அவனுக்கு ஒரு மாதிரி அந்த 6th சென்ஸ் எல்லாம் அவளே இதுவாகி யாரோ நம்மளை அட்டாக் பண்ணுறதா வராங்க அப்படி சொல்லி பாவம் நம்ம பைபிளை நினச்சிக்கிட்டான். அவனுக்கு தெரியாது நீங்களாம் ஒரு ஆளே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம ஜிம்மினும் அப்படியே வந்து நோட்டீஸ் பண்ணுறாங்க, மச்சான் யாரடா இருக்கும் நம்ம பார்க்க போகிறோமே, லியோட ஆளாக இருப்பாளாடா அதை, நம்ம தனியாக வந்திருக்குமா இல்லையா நோட் ஆகிறதுக்காக வெளியே அனுப்பிச்சி வச்ச ஆளாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பசங்க வந்து ரொம்ப திங்க் பண்ணிக்கிட்டே உங்களை பார்த்துட்டு இருக்கோம். அதே சமயம் நீங்கள் அப்படியே கடை நம்ம அவங்ககிட்ட தான் நடந்து வரீங்க. நடந்து வந்து நீங்கள் அந்த கையில் வந்து அந்த கன்னை வேறு வச்சுட்டு அப்படியே சுற்றிட்டு நடந்து வரீங்களா. ஸோ அதை வேறு வந்து பார்த்துட்டானுங்க பசங்க. அதை வந்து ரியல் கன்னு அப்படின்னு சொல்லி நம்ம ஜங்குக்கு நினச்சிக்கிட்டாரு. ஸோ அவருக்கு அப்படியே ஜிம்மில் பார்த்து மச்சான் இவன் கண்டிப்பாக லியோட ஆள் தான் இருப்பான், கையில் பாரு கன்னு அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன்டா. இந்த லீ எதனா ஒன்று பண்ணுவான்னு நினச்சேன். நம்ம நினச்ச மாதிரியே அவன் பண்ணிட்டான். இரு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கே தான் நீங்கள் அப்படியே வரது அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ நீங்களாம் இங்கே ஆஹா பசங்க 2 பேருமே ஹேண்ட்ஸமாக இருக்கானுங்க, யாரை பார்க்குறதுனே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரையும் வச்சக்கண்ணை வாங்காமல் பார்த்துட்டு யாருக்கிட்ட ஃபஸ்ட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு வந்துருக்கீங்க. ஸோ நீங்கள் அப்படியே அவங்க கிட்ட போயிட்டு அவங்க 2 பேரும் அப்படியே நடந்து வந்துருப்பாங்க. அவங்கள அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு என்ன லுக்கு அப்படின்ற மாதிரி நீங்களே வந்து ஒரு மாதிரி கோல்டாக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் வாய்ஸ்லாம் அப்படியே இது பண்ணிவிட்டு பேசுகிறீங்க. நீங்கள் யார் நீ அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அப்படியே கேட்குறாரு. யார் நானா, என்ன தெரியாதா? ஆமாம் தெரிய வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அவங்க ஜேகேவோட காது கிட்ட போயிட்டு உனக்கு ஒரு சீக்ரெட் சொல்கிறேன், நான் தான் மாஃபியா குயின் அப்படின்னு சொல்கிறீங்க. அவர் அப்படியே ஒரு செகண்ட் உங்களை பார்க்குறாரு. என்னது மாஃபியா குயினா? ஆமாப்பா. ஸோ அவர்கிட்ட போயிட்டு நான் இங்கே ஒரு பிஸ்னஸ் டீலிங்காக வந்திருக்கேன், கத்தனைன்னு வச்சுக்கோயேன் அவனை அப்படியே சுட்டுடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையில் அந்த டம்மி கன் வச்சுருக்கீங்களே அதை எடுத்து அப்படியே ஜிகோட பேக்கில் அப்படியே பாயிண்ட் பண்ணி வைக்கிறீங்க. அவர் அப்படியே பார்க்குறாரு அந்த மனுஷன். பிகாஸ் வந்து அவருக்கு வந்து இது புதுசாக இருக்குது, என்னடா இது நம்ம இருக்கிற ஏரியாவில் நமக்கே தெரியாமல் ஒரு மாஃபியா குயின்ன்றா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு கொஞ்சம் சஸ்பீஷியஸாகவும் இருக்குது. ஸோ இப்போ சடனாக அப்படியே ஜிமின் வந்து யார் நீ, என்ன லியோட ஆளா அப்படின்னு சொல்லி கேட்குறான். நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க, என்னடா இது நம்ம ஸ்கிரிப்டே இல்லையே, யார் ரெடி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜிமினோடைய திரும்பி பார்க்க ஜிமின் வந்து சடனாக அவனோட கன்று வச்சுருப்பானுங்கள்ல அவனுங்க பசங்க. ஸோ அவனோட கன்று எடுத்து உங்ககிட்ட பாயிண்ட் பண்ண நீங்கள் என்னடா இது ஸ்கிரிப்டில் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க. நம்ம நிவியும் ஜாக்சனும் அவங்க வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேருந்து அதெல்லாம் பார்த்துட்ருப்பாங்க. ஸோ நம்ம நிவிதா என்னடா நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனை பார்க்க ஜாக்சனுக்கே ஒன்றுமே புரியல. அப்படியே அந்த கேமராவில் அப்படியே ஜூம் பண்ணி பார்த்துட்டு இருக்கான். லைக் ஜூம் பண்ணி பார்த்ததில் அவனுக்கே தெரியுது லைக் ஜிமின் வந்து கன்னு வந்து பாயிண்ட் பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டோம். ஒரு வேளை நம்மள மாதிரி இவனுங்களும் ப்ராங்க் பண்ண வந்திருப்பானுங்க அப்படி சொல்லிட்டு அவனை பார்க்க இப்போ நம்ம நிவிதான் அவனுங்கள் பார்க்க ப்ராங்க் பண்ணுற மாதிரியாடா இருக்குது. ஃபஸ்ட்டு பார்க்குறப்ப ஏதோ சாதாரணமாக இருந்தானுங்க, ஆனால் இப்போ 2 பேருமே ஒரு மாதிரி சீரியஸாக கோல்டு ஃபேஸ் வச்சுட்டு பார்க்கவே வந்து கொஞ்சம் டேப்பாக ஆகிட்டானுங்க பைபிளைய. ஸோ நிவி தான் பார்த்துட்டு எனக்கு தெரிஞ்சு ஏதோ தப்பாக நடக்கிற மாதிரி இருக்குடா, அவளை கூப்பிடுறா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சொல்லவும் நம்ம ஜாக்சன் தான் அப்படியே யார் பேசல, ஒயனே ஏதோ தப்பாக நடக்குதுடி வந்துடுறி, அவனுங்களை பார்க்க நார்மல் மாதிரி தெரியலடி அப்படி சொல்கிறான். நீங்களா என்னடா சொல்கிறான் இவன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இன்னோடைய பார்த்துட்டு ஜிம்மினை பார்த்துட்டு இருக்கீங்க. அவர் வந்து உங்ககிட்ட இப்போ கன்னை பாயிண்ட் பண்ணிகிட்டு இருக்காரு, அதை பார்த்துட்டு இருக்கீங்க. நீங்கள் ஜிம்மினை பார்த்துட்டு இந்த கன்னை பார்த்துட்டு நீங்களும் என்ன மாதிரி ப்ராங்க் பண்ணுறாளா அப்படின்னு சொல்லி கேட்க ஜங்குக்கு அப்படியே ஒரு லுக்கு, என்னது ப்ராங்க் பண்ணுறாளா, எங்களை பார்த்தா என்ன அப்படியா தெரியுது உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. நீங்கள் அப்படியே பார்த்துட்டு ஐயோ உண்மையாலுமே இவனுங்க வேறு யாரோ தான் போலையே அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்சனே இதெல்லாம் பண்ணுடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த இயர்பீஸில் அப்படியே பேசுங்க. ஜிம்னு வந்து என்ன நினச்சிக்கிட்டாரு, உங்களோட ஆள்கிட்ட தான் ஏதோ பேசுவீங்க, லைக் உங்களோட குரூப் எதுனா இங்கே வச்சுருக்கீங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு யார்கிட்ட பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு உங்கள் காதில் இருந்த அந்த ஆர்பீஸை எடுத்துட்டாரு. ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து இப்போ ஒரு மாஃபியா, அதுவும் அவங்கள அட்டாக் பண்ண தான் வந்திருக்கீங்க, அதுவும் லியோட ஆள் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டாங்க. நீங்களா ஐயோ ஏதோ தப்பாக நடந்துருச்சு போலையே அப்படின்னு சொல்லிட்டு பாஸ் எனக்கு தெரிஞ்சு ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு
யூடியூபர் இது வந்து ஒரு ப்ராங்க் வீடியோ அங்கே பாருங்க கேமரா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஜாக்சன் இருக்கிறத பாயிண்ட் பண்ணுறீங்க. அவனுங்க அப்படியே பார்க்குறானுங்க. அவனுங்க நம்புற மாதிரி தெரில. நீங்கள் ஏதோ வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ண ட்ரை பண்ணுறீங்க நினச்சிட்டு அவனுங்க வந்து விடவே இல்லை. நீங்கள் வந்து சரி நம்ம ஓடிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறப்ப ஜங்குக்கு வந்து உங்களுக்கு கை பிடிச்சிருவாரு. உங்களுக்கா என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இருக்குது. உண்மையாக சொல்லு, யார்டி அமிச்சா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்க, ஐயோ பாஸ் உண்மையாக சொல்லுங்கள், நான் வந்து நீங்கள் ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கிட்டீங்க. நான் உண்மையானே ஒரு யூடியூபர் பாஸ். நீங்கள் வேணால் ஃபோன் எடுத்து செக் பண்ணிங்களேன். எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 98K சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க ப்ரோ, செக் பண்ணுங்க. ஐயோ ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிடுச்சு, என்ன விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவர்கிட்ட கெஞ்சிட்ருக்கீங்க. அவனுங்க வந்து விடுற மாதிரி தெரில. உங்களுக்கு பிடிச்ச எதனா வந்து கறந்துடலாம் லீக்கிட்டேருந்து அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு நினச்சி அவங்களை பிடிச்சி வச்சுட்டு இருக்கானுங்க 2 பேரும். ஸோ சடனாக வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் சவுண்டு கேட்குது. நீ போலீஸோட ஆளா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் உங்களை பார்த்து கேட்கவும், எது போலீஸோட ஆளா? நான் அப்படிலாம் இல்லைங்க, நான் ஒரு யூடியூபருக்கு நம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அவனுங்க கேட்குற மாதிரி இல்லை. அப்படியே ஜிமின் தான் ஜங்கு கிட்ட பார்த்து சொல்கிறான், மச்சான் யாரோ வந்து போலீஸ்கிட்ட சொல்லிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இங்கே இருக்கிறது நமக்கு தான் வந்து பிரச்சனை, நம்ம இப்போதைக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. நம்ம ஜங்குக்கும் வந்து சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 2 பேரும் உங்களை தான் பார்க்குறாங்க. இவளை இங்கே விட்டு போனால் சரி வராது, இவளை கூட்டுகிட்டே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களையும் இழுத்துட்டு ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் யோ என்னையா இழுத்துட்டு வர்றீங்க, நான் ஒரு யூடியூபர்யா, என்ன விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கத்திட்டு இருக்கேன். அவனுங்க கேட்குற மாதிரி இல்லை, உங்களையும் சேர்த்துக்கு விட்டு ஓடிட்டுருக்காங்க. அங்கே ஜாக்சன் நிவியும் என்னடா நடக்குது, அவளே ஏன்டா கூப்பிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க பார்த்துட்டு இருக்க. நீங்கள் ஜாக்சன் நிவிக்கு தான் கையை அசிச்சு காமிச்சிட்ருக்கீங்க. வந்து காப்பாற்றுங்கடி, வந்து காப்பாற்றுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கூப்பிட அவனுங்க வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவங்க வந்து அவங்க பின்னாடி ஓடி வராங்க. நம்மளோட ஜிமின் ஜங்கு கூட ஆளுங்கள்லாம் இருப்பாங்கள்ல, ஸோ அவங்க அப்படியே கார் எடுத்துகிட்டு வந்து நிற்கவும் கரெக்டாக வந்து அவங்க 2 பேரும் அப்படியே ஏறிட்டாங்க. உங்களுக்கு அப்படியே ஏற்றி கூப்பிட்டு போயிட்டாங்க. இப்போது அப்படியே டைம் ஸ்கிப்பு ஜேக்கோட வீட்டில் தான் உங்களை ஒரு ரூமில் சேரில் கட்டி போட்டு வச்சுருக்காங்க. நீங்களா ஒரே கத்திகிட்ருக்கீங்க, இடையே என்னை விடுங்கடா, நான் யாருன்னு தெரியாமல் என் மேலே கை வச்சிட்டிங்க, எனக்கு எவ்வளோ ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க தெரியுமா, நான் இன்னும் 2 நாளில் வீடியோ போடலன்னா அவங்க எல்லாம் என்னை கண்டுபிடிச்சி வந்து கூப்பிட்டு போயிடுவாங்கடா, என்னை விடுங்க அப்படின்னு சொல்லி கத்திகிட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக என்னாலும் ஜாக்சனும் நிவியும் போலீஸ்க்கு போயிருப்பாங்க. அவங்க போலீஸோடு வந்து என்னை எப்படி கூப்பிட்டு போகிறாங்க மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரே கத்திக்கிட்டே இருக்கீங்க. ஸோ இங்கே ரூமுக்கு வெளியில் நம்ம ஜிமினும் ஜங்குக்கு தான், இவன் என்னடா ஓயாமல் கத்திக்கிட்டே இருக்கா, போட்டுறவா மச்சான் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கேட்குறேன். இருடா நீ வேறு ஏன்டா சும்மா போட்டுருவான்னு கேட்குறேன். ஃபஸ்ட்டு அவளோட இன்ஃபர்மேஷன்லாம் கலெக்ட் பண்ணேன், அவள் யாருன்னு தெரிஞ்சுக்கலாம், அதுக்கப்புறமேட்டா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ஜங்குக்கு தான் அப்படியே ரூம் திறந்துட்டு உள்ளார் வர்றாரு. நீங்கள் அப்படியே ஜங்குக்கு பார்த்தோன்னே இவ்வளோ நேரம் அப்படியே கத்திட்டு இருந்திருப்பீங்கள்ல, ஸோ அப்படியே அமைதியாகிட்டீங்க. என்ன ஏதோ கத்திட்டு இருந்தேன், இப்போ என்ன அமைதியாகிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. பாஸ் நீங்கள் ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிடுச்சு ஓகேவா, நான் வந்து ஒரு யூடியூபர், நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் ஒரு கிரிமினலோ இல்லை ஒரு மாஃபியாவெலாம் இல்லை, நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன் இந்த மாதிரி மாஃபியாவுக்கு, நான் உண்மையுமே மாஃபியாவுக்கு இல்லை பாஸ் நம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட நீங்கள் அப்படியே கெஞ்ச ஆரம்பிச்சிட்டிங்க. அப்படியா, அப்போ நீ உண்மையாலுமே மாஃபியா குயின் இல்லையா அப்படி சொல்லிட்டு கேட்குறாரு. அப்புறம் ஏன் மாஃபியா குயின் என்கிட்ட வந்து சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்கவும், நீங்களா பாஸ் அதான் என் வேலையே, சி என்னடியும் என் பயத்தில் இவ்வளோ கேவலமாக வளர்றமே அப்படின்னு சொல்லிட்டு உங்களே நீங்கள் திட்டுக்கிட்டு அப்படியே அவர்கிட்ட சொல்கிறீங்க. பாஸ் நான் தான் சொன்னேன்ல, நான் ஒரு ப்ராங்க்குக்காக தான் இந்த காஸ்டியூம்லாம் போட்டு வந்தேன், என்னை பார்த்தா உங்களுக்கு மாஃபியா மாதிரியா தெரியுது, எங்கேயோ தெருக்கடையில் நின்று பிச்சை எடுக்கிற மாதிரி இல்லை, என் முகராசியை பார்த்தா உங்களுக்கு மாஃபியா மாதிரியா தெரியுது, என் மூஞ்ச பார்த்தாலே நீங்களா கண்டுபிடிச்சிட மாட்டீங்களா, நல்லா பாருங்க என் மூஞ்ச பார்த்தாலும் அப்படி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அவர்கிட்ட ஏதோ கெஞ்சிக்கிட்டு இருக்கீங்க. அவர் அப்படியே உங்களோட பேகு அதெல்லாம் அப்படியே வாங்கி அப்படியே செக் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ நீங்கள் அந்த கன் ஒன்று வச்சுருப்பீங்களா, அதை எடுத்து பார்க்குறாரா, அது இப்போ தான் அவருக்கே தெரியுது அது ஒரு டம்மி கன்று அப்படின்னு சொல்லிட்டு. நீங்களா பாருங்கள் டம்மி கன்று, இதை வச்சு சும்மா வந்து ப்ராங்க் பண்ணுறதுக்காக தான் உங்களை மிரட்டினேன், ஆனால் நீங்கள் உண்மையான மாஃபியான்னு எனக்கு தெரியாது, ப்ளீஸ் என்னை மன்னிச்சு விட்டுருங்க, இந்த பக்கமே தலை வச்சு படுக்க மாட்டேன், எங்கேயாவது ஓடி போயிடுறேன், ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிடுறீங்க. அவர் வாய மூடு நோய் கத்திக்கிட்டே இருக்க வந்ததுலேருந்து. இங்கே பாரு, நீ யாருன்னு எனக்கு இப்போ தெரியாது, ஆனால் உன்னோட உயிர் என் கையில் இருக்குது. என்னை பார்த்தவங்க எல்லாம் ஒன்று என் கூட வேலை செய்கிறவங்களாம் இருப்பாங்க, மற்றவங்க எல்லாம் மேலே எந்நேரம் போயிருப்பாங்க. உன்னை என்ன பண்ணலான்னு இப்போ நான் யோசிச்சுட்ருக்கேன். ஸோ அமைதியாக இருந்தால் உன்னை உயிரோட விடலாமா வேணாமான்னு சொல்லுவேன். இல்லை இப்படி நொய்ன்னு கத்திக்கிட்டு இருந்தேன்னு வையேன், என் கையில் இருக்கிற கன் எடுத்து போட்டு போயிட்டே இருப்பேன், அமைதியாக அப்படி சொல்லிட்டு உங்களை பார்த்து சொல்லுவோம். நீங்களும் அப்படியே கப்பு சிப்புன்னு அமைதியாகிட்டீங்க. நீங்கள் ப்ளீஸ் என்னை விட்டுருங்களேன்,
நான் இன்னும் வாழ்க்கையில் பார்க்க வேண்டியது நிறைய இருக்குது. நான் தெரியாதத்தனமாக இந்த மாதிரி பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் ப்ராங்கே பண்ண மாட்டேன். ப்ராமிஸ், என்னை மட்டும் விட்டுருங்க. நான் உங்களை பார்த்ததை யாருக்கிட்டையுமே சொல்ல மாட்டேன். ப்ளீஸ் 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 என்னை மன்னிச்சு விட்டுருங்களேன் அப்படி சொல்லிட்டு அவரை பார்த்துட்டு இன்னும் சொல்கிறீங்க. உன்னை வாயை மூட சொன்னேன் அப்படி சொன்னார். நீங்களும் சரி சரி அப்படி சொல்லிட்டு வாயை மூடுறீங்க. உங்களால் பேசாமல் இருக்கவே முடியாது. ஓகேவா? நீங்கள் வந்து அப்படி தொண்ணூத்தொன்னா வாய் மாதிரி பேசினே இருப்பீங்க. ஸோ அப்பயும் அதே மாதிரி தான் பண்ணிகிட்டு இருக்கீங்க. அவர் வாயை மூட சொல்லியும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே எப்படியும் நீங்கள் அவர்கிட்ட கெஞ்சிட்டே இருக்கீங்களா? மனுஷனுக்கு கடுப்பாயிடுச்சு. டக்குன்னு எடுத்துகிட்டு வந்து இவ்வளோ நேரம் வாயிலுக்கு உங்கள் வாயில் டேப் போடாமல் வச்சுருப்பாரு. ஸோ டேப் எடுத்து வாயில் அடிச்சுட்டு போயிட்டே இருக்காரு. ஐயோ கத்தவே முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மைண்ட் வாய்ஸ். ஸோ இப்போ நம்ம ஜிமின் தான் அவங்களோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. ஸோ அப்பதான் ஜங்கு அப்படியே வாங்கி பார்க்குறாரு. நீங்கள் வந்து ஒரு யூடியூபர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. நீங்கள் மற்றவங்களோட ஆளும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. இதில் என்னடா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கேட்குறாரு. இவளுக்கு நம்மளை பற்றி தெரிஞ்சிருச்சு. இவளை வெளியில் விட்டாலும் வந்து சரிப்பட்டு வராது. யோசிக்கலாம், அது வரைக்கும் அவன் அங்கேயே கிடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு எழுந்து போயிட்டாரு. இங்கே உங்களால் எதுவுமே பண்ண முடியல. வாயிலே வேறு அடிச்சு வச்சிட்டானுங்களா? வச்சோ என்னை தேடி அவனும் வரலையே. இந்நேரம் இந்த ஜாக்சன் நிவியும் வந்திருப்பாங்க பார்த்தா வரவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களா அப்படியே புலம்பிட்டு இருக்கீங்க. கை காலே கட்டுப்பட்டானுங்க. வாயாச்சும் சும்மா இருந்தது. அதையும் நீங்கள் வந்து வாயை கொடுத்து உங்கள் வாயும் இப்போ வந்து டேப் போட்டு அடிச்சிட்டாங்க. நீங்கள் வாங்க ரொம்ப நேரம் அங்கேயே இது பண்ணிகிட்டே இருக்கீங்க. அந்த சேரில் உட்காந்துட்டு இருப்பீங்களா? அதையாச்சும் எதுனா பண்ணி நம்ம எவ்வளோ மூவி பார்த்துருக்கோம் அதில் பண்ணி எதனா தப்பிச்சு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சேரை போட்டு டொக்கு டொக்குன்னு தட்டிகிட்டு இருக்கீங்க. ஸோ வெளியிலேருந்து 2 கார்ட்ஸ் வராங்க. என்ன அமைதியாக இருக்க மாட்டேன் நீ அப்படி சொல்லிட்டு உங்களை பார்க்குறாங்களா? நீங்களா அப்படி கண்ணாலே சேர்க்க காட்டுங்க. வாயை அவுக்குங்கடா வாயை அவுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் நீங்கள் எதுவும் சொல்ல வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு வாயை வந்து அவுக்குறாங்க. டேய் போயிட்டு உங்கள் பாஸை கூட்டின்னு வாங்கடா, அவன்கிட்ட பேசணும்டா, போங்கடா போங்கடா ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படி சொல்லிட்டு அவங்களுக்கு கேட்குறீங்களா? அவங்க அப்படியே உங்களை மறைச்சி பார்த்துட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் திரும்பி ஜங்கு கன்சியூமின் தான் வராங்க. நீங்கள் அப்படியே இவங்க பார்த்துட்டு பாருங்கள் என்னை விட்டுருங்க, இல்லைனா உங்களுக்கு தான் பிரச்சனை ஆகிடும். இந்நேரம் வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வந்து போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பாங்க. போலீஸ் இங்கே வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான் அப்படி சொல்லிட்டு நீங்கள் மிரட்டும். ஜிம்மின் அப்படியே உங்களை பார்த்துட்டு ஆமாம் உன் ஃப்ரெண்ட்ஸு ஒரு பையனும் ஒரு பொண்ணும் தானே? ஆமாம் உன் ஃப்ரெண்ட்ஸ் இவங்களா பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஃபோன் எடுத்து ஃபோட்டோ காட்டுறாங்க. பார்த்தா ஜாக்சனும் நிவி தான். ஐயோ அவங்கள என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஷாக்கை பார்க்க அப்படியே ஜிமின் அப்படியே ஒரு ஸ்மோக் பண்ணிவிட்டு அவனுங்களா நீ உனக்கு அடுத்துட்டு வரப்போ பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்தானுங்களா? நம்ம பசங்க தான் ஏதோ ஃபாலோ பண்ணான்னு பிடிச்சி வச்சுருக்கானுங்க. அவனுங்களும் இங்கே தான் பேஸ்மெண்ட்டில் இருக்கானுங்க பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு கார்ட்ஸ் கிட்ட சொல்லுவோம். அங்கே ஜாக்சனையும் நிவியும் தான் இழுத்துட்டு வராங்க. பாவம் பயப்பு சொல்லுங்க, அவங்களையும் தான் கடத்தி வச்சுருக்காங்க போல். நீங்களா ஜாக்சனையும் நிவியும் பார்த்துட்டு ஐயோ ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாலே எல்லாம் பேசிக்கிறீங்க. இப்போ நீங்கள் எல்லாருமே டோட்டலாக வந்து லாக் ஆகிட்டீங்க மாஃபியா அவனுங்க டீமில். ஸோ அவங்களையும் அவங்க முன்னாடி இழுத்து வந்து காமிச்சிட்டு திரும்பி அவங்கள கீழே கூப்பிட்டு போய் விட்டாங்க. உங்களை மட்டும் தனியாக வச்சுட்டாங்க. நீங்களாவது ஜங்குங்க பார்த்து சார் ப்ளீஸ் சார் பாஸ் விட்டுருங்க பாஸ் ப்ளீஸ் பாஸ், நாங்கள் ஏதோ வீடியோ போட்டு பால்சிட்டுருக்கிற கும்பலை எங்களை கூட்டிகிட்டு வந்து உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை, போலீஸ் கிட்ட சொல்ல மாட்டேன், ப்ளீஸ் எங்களை விட்டுருங்களேன் அப்படி சொல்கிறாரு. ஜங்குக்கு அப்படியே உங்களை பார்த்துட்டு எனக்கு எப்போ தோணுதோ அப்போ தான் நான் அவனை விடுவேன். அது வரைக்கும் மூடிக்கிட்டு கம்மில் இருந்தால் சீக்கிரம் போகலாம். இல்லையே இப்படியே இருந்து எதனா பேசிகிட்டே இருந்தேன்னு வச்சுக்கோயேன், நீ உசுரோடு திரும்பி போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய உங்களை பார்க்குறாரு. ஐயோ என்னடா அவன் என்ன சொன்னாலும் விட மாட்டேங்கிறானே ஷோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எதனா ஒன்று பண்ணி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க. ஐயோ அட்லீஸ்ட் கட்டையாச்சும் கட்டி விடுங்கடா, வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 மணி நேரத்துக்கு மேலே இருக்கும்டா, நான் ரெஸ்ட்டு மாச்சு போக விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கத்துறீங்க. சரி அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கு தான் சரி பரவாயில்ல சரி அவுத்து விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிக்னல் காமிச்சிட்டு அவர் போயிட்டார். நீங்களா தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்ட் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு அங்கே போகிறீங்க. அங்கே போயிட்டு உங்கள் வேலையை தான் காமிச்சிட்ருக்கீங்க. அங்கே ரெஸ்ட் ரூமில் அந்த குட்டி ஜன்னல் மாதிரி இருக்கும்ல, ஸோ அது எப்படியாவது தப்பிச்சு அங்கேருந்து போயிடலாம், அங்கேருந்து போயிட்டு நம்ம ஜாக்சன் நிவியை வந்து எப்படியாவது காப்பாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அந்த ஜன்னல் வழியே அப்படியே தப்பிச்சு கீழே குதிச்சு வந்துட்டீங்க. அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு மூச்சு விட்டு திரும்பி பார்த்தா அங்கே ஒரு நாகு நிற்கிது. நம்ம ஜங்குக்கு ஒரு நாய் வச்சுருப்பா இல்லையா பேம், அதுதான் ஓகேவா? ஸோ அதுதான் அங்கே நிற்கிது. உங்களுக்கு சரி ஷாக்கு, அது உங்களை பார்த்து அப்படியே வந்து இது பண்ண கடிக்க வர மாதிரி வந்து இது பண்ணுது. என்னடா அவங்ககிட்ட இருந்து தப்பிச்சு இவங்ககிட்ட இருந்து மாட்டிக்கிட்டுமே அப்படின்ற மாதிரி உங்களுக்கு இருக்குது. நீங்களா அது உங்களை திடீர்னு அப்படியே அது அப்படியே துரத்திக்கிட்டு வர ஆரம்பிச்சிச்சு. நீங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அச்சோ தப்பு பண்ணிட்டோம் போலையே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து குடுன்னு ஓடுறீங்க.
ஜங்குக்கு அப்படியே அங்கே நின்று இதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்காரு. மனுஷன் வந்து தெரியும் நீங்கள் அதெல்லாம் அப்படி பண்ணுவீங்க, நீங்கள் பண்ணுறீங்களா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்காக தான் அவங்கள அவுத்து விட்டுருப்பாங்க. நீங்கள் அவர் நினச்ச மாதிரியே பண்ணீங்களா, அதே மாதிரியே அவர் அப்படியே ஸ்மோக் பண்ணிக்கிட்டு நின்றுட்டுருக்காரு. நீங்களும் ஓடி வந்து அங்கே ஜங்கு தான் நிற்கிறேன், ஐயோ பாஸ் 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 காப்பாற்றுங்க, அவங்க நாய் என்ன கடிக்க வருது அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட பின்னாடி போய் ஒழிஞ்சிக்கிறீங்க. நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன், ஒழுங்காக அது அப்போ தான் நான் விடுவேன் அப்படின்னு சொன்னேனா இல்லையா? நீ இந்த மாதிரி எதனா ஒன்று பண்ணுவேன்னு தெரியும், அதனால தான் உன்னை செக் பண்ணலான்னு நினச்சேன், அதே மாதிரி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்கள் கையை பிடிச்சிட்டு உங்களை பார்த்து சொல்கிறாரு. நீங்கள் அவர் பின்னாடி நின்றுட்டு பாஸ் பாஸ் தெரியாமல் பண்ணிட்டேன், எதுவும் தெரியாமல் பண்ணிட்டேன், மன்னிச்சிருங்க, இதுக்கப்புறம் தப்பிச்செல்லாம் போக மாட்டேன், ப்ளீஸ் அந்த நாய்கிட்டேருந்து என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாய் வந்து நீங்கள் ஜங்குக்கு பின்னாடி ஒளிஞ்சிட்ருக்கீங்க, அந்த நாய் உங்கள் முன்னாடி இருக்குது. ஓகேவா? அது இன்னும் வந்து பைபிள் உங்களை குலைச்சிட்டே தான் இருக்குது. அப்புறம் ஜங்குக்கு வந்து சரி போ அப்படின்னு சொன்ன வந்து சிக்னல் கொடுத்தோடனே நம்ம பேமு வந்து போயிடுச்சு. ஜங்குக்கா அவங்கள திரும்பி உனக்கு இருக்குவா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை தடுத்து இழுத்துட்டு போயிட்டு அந்த ரூமில் வந்து திரும்பி வந்து லாக் பண்ணிட்டாங்க. நீங்கள் அப்படியே அங்கே தான் உட்காந்துட்டு இருக்கீங்க. இப்போ வந்து உங்களை கட்டிலாம் போடல, ஜஸ்ட் அந்த ரூமில் சேர்த்து அப்படியே லாக் பண்ணிட்டாங்க. நீங்கள் அந்த ரூமில் தான் அப்படியே உட்காந்து யோசிச்சுட்டே இருக்கீங்க, நம்ம என்ன பண்ணலாம், என்ன பண்ணால் இங்கேருந்து தப்பிக்கலாம், கண்டிப்பாக தப்பிக்க முடியாது, வீடு சுற்றி ஆளுங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னடா பாவம் பண்ணேன், எங்கே வந்து சிக்கியிருக்கேன் பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்கீங்க. ஸோ நீங்கள் அப்படியே தான் இருக்கீங்க அந்த ரூமில். அவங்களுக்கு வந்து டைமுக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு கொடுக்குறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் அவன் சொல்கிற மாதிரியே இருப்போம், அப்போ தான் நம்மளை தப்பிக்க விடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இருக்கீங்க. நீங்கள் அப்படியே உங்களையே தேடிட்டு இருக்கீங்க. அழகாக இருக்கேன்னு அவங்ககிட்ட போன பார்த்தியா, எல்லாம் ஏன் தப்பு தான், ஏன் தப்பு தான், அழகு இருக்கிற இடத்துல தான் ஆபத்து இருக்குன்னு சொல்லுவாங்க. இப்போ பாரு நான் வந்து எங்கே வந்து சிக்கிரிக்க பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு நிவியும் ஜாக்சனும் புலம்பிகிட்ருக்காங்க. ஐயோ என்ன இடனே தெரியலையது, உசுரோட விட்டால் சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு பாவம் அவங்களும் புலம்பிகிட்ருக்காங்க. ஸோ லேட்டர் வந்து நம்ம ஜிம்மின் தான் வந்து அவங்களை பார்க்கறதுக்கு வராரு. நீங்கள் அவர்கிட்ட போயிட்டு என்னை விட்டுருங்களேன் ப்ளீஸ் அப்படி சொல்லிட்டு ஆரம்பிக்கிறீங்க. அவர் வாய மூடு அப்படி சொல்லிட்டு அங்கே இருக்க சேரில் அப்படியே உட்காராரு. சரி நீ வந்து ஒரு யூடியூபராகவே இருக்கட்டும், ஏன் எங்களை நோக்கி வந்த அப்படி சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. நீங்கள் அப்படியே அவர் பார்க்குறீங்க. நீங்கள் அழகாக இருந்தீங்கன்னு உங்ககிட்ட வந்தால் சொன்னேன், என்னடா நீங்கள் சொல்வீங்க அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினச்சிட்டு அவர் அப்படியே குறுகுருன்னு பார்க்குறீங்க. அவர் திரும்பி கேட்குறாரு, நீ அந்த ரீசன் மட்டும்தான் இடிக்குது, பிகாஸ் நாங்கள் தான் மாஃபியான்னு உனக்கு எப்படி தெரியும் முன்னாடியே, நீ எதனா ஸ்லீப்பர் செல்ஸில் வேலை சரியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. நீங்கள் யோ வாஷ் நான் தான் சொன்னேன்ல, நான் ஜஸ்ட் ஒரு யூடியூபர் தான், அது ஒரு கோஇன்சிடென்ஸ், உங்ககிட்ட வந்துட்டேன் அப்படி சொல்கிறீங்க. இல்லை அங்கே அத்தனை பேர் இருக்கிறப்ப நீ ஏன் எங்கள் 2 பேர்கிட்ட மட்டும் வந்த? ஐயோ இவர்கிட்ட சொன்னால் நம்பவும் மாட்டார், சொல்லனாலும் விட மாட்டானுங்களே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே முழிச்சிட்டே இருக்கீங்க. ஸோ இப்போ ஜங்குக்கும் வந்து ஜாயின் பண்ணிட்டாரு. அவர் வந்து ஜிம்மினாச்சும் பரவாயில்ல பொறுமையாக கேட்டார். ஜங்குக்கு கிட்ட வந்து ஒரு கன் வச்சுருப்பாள்ல, ஸோ அதை வந்து பாயிண்ட் பண்ணி அப்படி கேட்குறாரு. இங்கே பாரு, நீ சொல்கிறதெல்லாம் ஓகே தான், நீ ஏன் எங்கள் கிட்டே வந்த அதுக்கு மட்டும் நீ கரெக்டான ரீசன் சொல்லிட்டேன்னு வச்சுக்கோயேன், உன் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் இருக்கானுங்கள்ல அவங்கள நான் விட்டுறேன் அப்படி சொல்கிறாரு. நீங்கள் அப்படியே ஜங்குக்கு பார்க்குறீங்க. நான் சொல்லுவேன் ஆனால் நீங்கள் வந்து என்னை தப்பாக நினைக்கக்கூடாது ஓகேவா அப்படி சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்குறீங்க. சரி ஃபஸ்ட்டு சொல்லு அப்படி சொல்கிறாரு. நீங்கள் அப்படியே அந்த கன்னை கொஞ்சம் நவுத்தினா நல்லாயிருக்கும் அப்படியே ஜங்குக்கு மறைக்கிறாரு. சரி அப்படின்ட்டு அவர் கொஞ்சம் கண்ணை நவுத்துறாரு. நீங்கள் அப்படியே உங்கள் 2 பேரையும் பார்த்துட்டு, இல்லை அந்த ரோட்லேயே நீங்கள் 2 பேர் தான் ஹேண்ட்ஸமாக இருந்தீங்களா, அதான் உங்ககிட்ட வந்தேன் அப்படி சொல்கிறாரு. ஜிம்மினுக்கு சிரிப்பு அடக்க முடியல. ஜங்குக்கு அப்படியே மறைக்கிறாரு ஜிம்னை பார்த்து. இதை நம்ம சொல்கிற ஆமாம்ப்பா உண்மையாக தான் ரீசனு, நீங்கள் 2 பேரும் பார்க்க ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருந்தீங்களா, அதான் உங்ககிட்ட வந்தேன் அப்படி சொல்கிறீங்க. பாஸ் உண்மையாக அதான் பஸ் ரீசன், அங்கே அவ்வளோ பேரில் நீங்கள் 2 பேர் மட்டும் பார்க்க சும்மா கண்ணுக்கு குளு குளு குளுன்னு ஹேண்ட்ஸமாக ஹாட்டாக இருந்தீங்களா, அதான் அங்கே வந்தேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஜேகே உங்களை கேவலமாக ஒரு லுக்கு வர்றாரு. ஜெமினுக்கு சிரிப்பு தாங்கலை. இதை நம்ப சொல்கிறியா பாஸ், சத்தியமாக அதான் உண்மை நம்புங்க அப்படி சொல்கிறீங்க. ஜேகே அப்படியே ஜீவனை பார்த்துட்டு இவள் வேலைக்கு வாங்க மாட்டா வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிட்டாங்க. நீங்களா நில்லுங்க 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 அதான் உண்மை அப்படி சொல்லிட்டு கத்திக்கிட்டே இருக்கீங்க. கதை சாத்திட்டு போயிட்டானுங்க பசங்க. ஜிம்மினுக்கு இன்னும் சிரிப்பு தாங்க முடியல. அவர் சிரிச்சுக்கிட்டே இருக்காரு நீங்கள் சொன்னதை பார்த்து. உங்களுக்கு ஒரு மாதிரி ரொம்ப அசிங்கமாக போச்சு குமார், ரொம்ப எம்பாரசிங்காக இருக்குது. இருந்தாலும் அப்படியே சரி அப்படி சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க.
இப்போ வந்து நீங்கள் ரொம்ப அமைதியாகிட்டீங்க. பிகாஸ் நீங்கள் எது சொன்னாலும் இவனுங்க நம்புற மாதிரி இல்லையா? சரி இவனுங்க போகவே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபுல் சரண்டர் ஆகிட்டீங்க. நீங்கள் என்ன சொன்னாலும் செய்கிறது அந்த மாதிரி. நீங்கள் இப்போ எதுவும் தொல்லை பண்ணுறது இல்லை, என்ன வீடு எது பண்ணு அப்படின்னு எதுவுமே சொல்லலை. நல்ல வேளை உங்களை பேஸ்மெண்ட்டில் தூக்கி போடல. ஒரு சின்ன ரூம் மாதிரி தான் இருக்கும், அதில் பெட்டெலாம் இருக்கும். ஸோ அந்த கெஸ்ட் ரூமில் தான் உங்களை போட்டு லாக் பண்ணியிருப்பானுங்க வந்த அவசரத்தில். ஸோ அதே ரூமில் தான் நீங்கள் இருக்கீங்க. பாவம் நம்ம ஜாக்சனும் நிவி தான் பேஸ்மெண்ட்டில் போட்டிருப்பானுங்க. ஸோ வந்து உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாவம் நம்ம இப்போ ஜாக்சன் நிவிக்கு தான் கம்ஃபர்டாகவே இருந்திருக்காது. ஸோ லேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜங்குக்கு வந்து சொன்ன மாதிரியே நம்மளோட ஜாக்சன் நிவியை வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ உங்ககிட்ட தான் வந்து ஜாக்சன் நிவி அப்படியே பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் அப்படியே ஜாக்சன் நிவியோடய ரொம்ப அப்படியே ஹக் பண்ணிவிட்டு, சரி நீங்களாச்சும் போங்கடா, நான் எவ்வளோ பெரிய தியாகம் பண்ணியிருக்கேன் பார்த்தியா, நீங்கள் எத்தனை தடவை என்னை பார்த்து கல்லிஞ்ச கறின்னு திட்டிருப்பீங்க, இங்கே பாரு உங்கள் உயிரியே காப்பாற்று நான் தான் அப்படின்னு சொல்கிறீங்க. நிவி அப்படியே உங்களை ஒரு லுக்கு விட்டுட்டு, ஏண்டி இதுக்கு காரணமும் நீ தானேடி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை கட்டி பிடிச்சிட்டு, கண்டிப்பாக உனக்கு காப்பாற்றுவோம் மச்சான், நாங்கள் போயிட்டு உனக்கு காப்பாற்றுறேன்னு அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. நீங்கள் அப்படியே ஜாக்சன் நிவி காதில் டே போயிட்டு போலீஸ்க்கு மட்டும் சொல்லிவிடுங்கடா நான் இங்கே இருக்கேன்ட்டு அப்படின்னு சொல்கிறீங்க. அப்படியே ஜங்குக்கு வந்து அப்படியே அப்படின்றாரு. நீங்களா அத்தி வந்துட்டானா, சரிடா பார்த்து போயிட்டு வாங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு நிவியும் ஜாக்சன்ட்டும் அப்படியே சொல்கிறீங்களா. அப்படியே ஜங்குக்கு அப்படியே பார்த்துட்டு, ஏய் 2 பேரும் கேட்டுக்கோங்க, இங்கேருந்து போயிட்டு இவளை பற்றி எதனா ஒரு மூச்சை விட்டிங்களோ வெளியே, அவ்வளோதான், நீங்களும் உசுரோடு இருக்க மாட்டீங்க, முதல்ல இவ உசுரோடு இருக்க மாட்டா, புரிஞ்சுதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள மிரட்ட, அவங்களும் வந்து சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு மண்டியாடுறாங்க. நீங்களும் அப்படியே அவங்கள பாவமாக பார்க்குறீங்க. உங்களுக்கு இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவங்க 2 பேரையும் விட்டுட்டாங்க. இப்போ நீங்கள் மட்டும் தான் மாட்டிக்கிட்டு இருக்கீங்க நம்ம ஜங்குக் கிட்ட. அவளையா மச்சான் வச்சிருக்கேன் இன்னும், அவளையும் விட்டுடலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கேட்குறாரு. அதுக்கு ஜங்குக்கு எதுவுமே சொல்லலை. அவர் மட்டும் ஒரு மாதிரி திங்க் பண்ணிட்டு அப்படியே உட்காந்து தான் இருக்காரு. ஜிமின்க்கு வந்து ஏதோ சம்திங் ராங் இவங்கிட்ட அப்படின்னு தோணுது. சரி அப்படி சொல்லிட்டு அவரும் பெருசாக கண்டுக்கல. இப்போ நீங்கள் வந்து எவ்வளோ நேரம் தான் அந்த ஒரே ரூமில் அடிச்சு வச்சுருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கதவை தட்டிக்கிட்டு இருக்கீங்க. உங்களால் முடியல. நீங்களாம் வந்து நான்லாம் வந்து ஒரு சுதந்திர பறவைடா, சிறகு அடிச்சுட்டு சுற்றிட்டு இருக்க பொண்ணை வந்து ஒரே இடத்துல அடிச்சு வச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, கதவை திறங்கடா, நான் வீட்டை விட்டு போக மாட்டேன், அட்லீஸ்ட் வீட்லையாச்சும் இருக்கேனே அப்படின்னு சொல்லிட்டு கதவை போட்டு அடிச்சு டபால் உடச்சிட்டு இருக்கீங்க. ஜங்குக்கா ஐயோ இவ என்னடா இவ ரொம்ப இம்சையாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் அப்படியே டக்குன்னு டோர் ஓப்பன் பண்ணுறாரு. நீங்கள் அப்படியே பார்த்துட்டு, ப்ளீஸ் இது உள்ளாரே அடைச்சிருக்கு, ரொம்ப போர் அடிக்குது, ஃபோன் வேறு நீங்கள் பிடிங்கிட்டீங்க, சத்தியமாக என்னால் ஃபோன் இல்லாமல் உயிர் வாழ முடியாது, எதனா ஒன்று ப்ளீஸ் என்னை விட்டுருங்க, அட்லீஸ்ட் ஃபோனையாச்சும் கொடுங்க பாஸ், அட்லீஸ்ட் வெளியிலாச்சும் சுற்றி பார்க்க விடுங்க, என்னால் முடியல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கதறிட்டு இருக்கீங்க. அவரா ஐயோ வேறு ஒரு சரி தலைவலி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை பார்க்குறாரு. இங்கே பாரு, இந்த வீட்டுக்குள்ளார நீ என்ன வேணால் பண்ணிக்கலாம், ஆனால் வீட்டை தாண்டி போகணுன்னு நினச்சியோ அவ்வளோதான் மௌலே, நீ இருக்க மாட்ட அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு அவர் போகிறாரு. நீங்களா ரொம்ப தேங்க்ஸ் அட்லீஸ்ட் ஏதாச்சும் பண்ணிங்களே அப்படின்னு சொல்லிட்டு, அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த வீடு ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு இருக்கீங்க. ஏதோ கெஸ்ட் வீட்டுக்கு அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கீங்க. அப்பா எம்மா பெரிய வீடு, எவ்வளோ சொத்து இருக்கும் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நோட் விட்டுட்ருக்கீங்க. அங்கே நிறையா காட்ஸ்லாம் இருப்பாங்கல்ல, அப்படியே அவங்களையும் சைட் அடிச்சுட்ருக்கீங்க. சரி இவனுங்க 2 பேரை தான் அப்படி இருப்பாங்கன்னு பார்த்தா காட்ஸும் செம்மையாக இருக்கானுங்களே, எங்கே இதெல்லாம் எல்லாம் பிடிச்சிட்டு வரீங்க அழகழகா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து இன்னும் திருந்தலை, எல்லாரையும் பார்த்து சைட் அடிச்சுட்ருக்கீங்க. இதை வந்து நம்ம ஜிமின் வந்து ஓரமாக அப்படியே பார்த்துட்டு இருக்காரா. நீங்கள் ஜிமின் அங்கே இருக்கதே பார்க்கல, அங்கே இருக்கிற காட்ஸையே எல்லாரையும் லுக் கூட்டிகிட்டு இருக்கீங்க. அவர் அப்படியே வந்து இன்னும் திருந்தலை அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி இருந்து சொல்கிறாரு. நீங்களா அப்படியே திரும்பி பார்க்குறீங்க. அச்சோ பார்த்துட்டிங்களா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் உங்கள் ரியாக்ஷனு. நீங்கள் அப்படியே இன்னசென்ட்டாக வர பார்க்குறீங்க. கொஞ்சம் கூட கூச்சமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அப்படியே உங்களை கேட்குறாரு. நீங்கள் அப்படியே பார்த்துட்டு, கூச்சம் வாட் யூ மீன் பை கூச்சம், இவ்வளோ கடவுள் கண்ணை கொடுக்கறது ரசிக்கிறதுக்கு தான் மிஸ்டர், கடவுள் கண்ணை கொடுத்துருக்காருன்னா அதை ரசிக்கணும், இல்லைனா அது எதுக்கு யூஸ் அப்படின்ற மாதிரி அவர்கிட்ட சொல்கிறீங்க. அவர் அப்படியே தலையில் அடிச்சுக்கிற மாதிரி தான் உங்களை பார்க்குறாரு. அவரோட மைண்ட் வாய்ஸ், யாருமா நீ எங்கேருந்தவா வந்திருக்க, அதுவும் கடத்தி வச்சிருக்க பொண்ணு இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கு அப்படின்னு அவருக்கு அப்படி தான் இருக்குது. ஏம்மா உனக்கு கடத்தி வச்சுருக்கோம், அது தெரியுமா தெரியாதா அப்படின்ற மாதிரி தான் அவர் பார்த்துட்ருக்காரு. நீங்கள் என்னமோ அப்படியே ஜாலியாக அந்த வீட்டில் உலாவிட்டு இருக்கீங்க. ஸோ இப்படி தான் ஒரு 1 வீக் வந்து போயிருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சும்மா இல்லாமல் எனக்கு எதுக்கு தான் இங்கே வச்சுருக்கீங்க சொல்லுங்களேன் அப்படின்ட்டு இருக்கீங்க. அவரும் எதுவும் சொன்ன பாடி இல்லை.
கிட்டத்தட்ட ஒரு 1 வீக் ஆயிருக்கும். நீங்கள் வந்து என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்னா, அட்லீஸ்ட் எனக்கு டிவியாச்சும் போட்டு விடுங்க, நான் வந்து நெட்ஃப்ளிக்ஸ் பார்க்கணும், ட்ராமா பார்க்கணும், அப்போ தான் இங்கே இருப்பேன் ஒழுங்கா, இல்லைனா வந்து எதனா பண்ணிக்கிட்டே இருப்பேன் அப்படி சொல்லிகிட்டே இருப்பீங்க. நீங்கள் வந்து பேச ஆரம்பித்தாலே நிறுத்த மாட்டீங்க. உங்கள் வாயை அடைக்கணுன்றதுக்காகவே ஜங்குக்கு வந்து சரி எதனா பண்ணி தொலை அப்படி சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ரூமில் வந்து டிவி மாதிரி இருக்கும் இல்லையா, ஸோ அதில் வந்து கனெக்ட் மட்டும் பண்ணி விடுறாங்க. ஃபோன்லாம் எதுவும் கொடுக்கல இன்னும். நீங்கள் வந்து இந்த மாதிரி நெட்ஃப்ளிக்ஸு இது மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டதுனால ஜங்குக்கு வந்து கொடுத்துட்டாரு. ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து இது போதுண்டாப்பா, எத்தனை வருஷம் ஆனாலும் இங்கேயே கிடக்கலாம் போலயே, 3 வேளை சோறு, ட்ராமா, அதுக்கப்புறம் என்ன ராஜபோக வாழ்க்கை தான், வெளியில் எங்கேயும் போக தேவையில்ல, என்ன யூடியூப் சேனல் தான், அது கட்டக்கட்டம் வீடு, நமக்கு தான் இங்கே எல்லாமே இருக்குது அப்படின்ற மாதிரி தான் நீங்கள் வாழ்ந்துட்டுருக்கீங்க. நீங்கள் கொஞ்சம் கூட இப்போ வந்து ஃபீல் பண்ணுறதே இல்லை. நீங்கள் வந்து ஏதோ நீங்களும் அந்த வீட்டில் ஒருத்தவங்கன்ற மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அங்கே இருக்கிற அந்த வீட்டு வேலை செய்கிறவங்க, காட்ஸு, மேட்ஸு எல்லாருக்கிட்டையும் நீங்கள் வந்து அப்படியே ரொம்ப பழகிட்டிங்கன்னா பார்த்துக்கோங்க. ஸோ அந்த மாதிரி தான். ஸோ இந்த பக்கம் நம்ம ஜங்குக்கும் ஜிமின் தான். ஜிமினுக்கு வந்து இன்னுமே புரியல ஏன் தான் உங்களை வீட்டில் வச்சுருக்காங்க அப்படி சொல்லிட்டு. அவனுக்கு வந்து நீங்கள் இருக்கிறதே இரிட்டேட்டிங்காக இருக்குது. எது பண்ணாலும் நீங்கள் எதனா ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்பீங்களா, அவனுக்கா தலைவலிக்குதுடா தலைவலிக்குது அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ அவன் தான் வந்து ஜேகே எதுக்கு தாண்டா அவளை வீட்டில் வச்சுருக்க, அவளை கூட்டிகிட்டு போய் விட, அவர் ரொம்ப இம்சை பிடிச்ச பொண்ணாக இருக்காடா, ஏன்டா இன்னும் வீட்டில் வச்சுருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்து ஜெக்கி கிட்ட புலம்பிட்டு இருக்கான். ஆனால் நம்ம ஜங்குக்கு வந்து அவன் வந்து உங்கள் பேச்சு எடுத்தாலே அவன் எதுவுமே பேச மாட்டேங்கிறான். இவனுக்கா என்னடா இது, இவன் என்ன இப்படி பண்ணுறான், இவன் அப்படி கிடையாது அப்படி சொல்லிட்டு இவனுக்கு ஒரு மாதிரி இருக்குது. நம்ம ஜிமினுக்கு ஏதோ சம்திங்கிறான் அப்படி சொல்லிட்டு, டேய் மச்சான் என்ன இல்லை, எப்போ பார்த்தாலும் இந்த ஒயனை பற்றி பேசினா ஏன் நீ அமைதியாடுற, இல்லை எனக்கு புரியல, அவன் மேலே உனக்கு எதனா ஃபீலிங்ஸ், டேய் சும்மாடுறா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படியே இக்னோர் பண்ணுறாரு. ஜிமினுக்கு வந்து கன்ஃபார்மே ஆயிடுச்சு. டேய் மச்சான் தயவு செஞ்சு அவன் மட்டும் வேணாடா, வேறு எந்த பொண்ணாலும் அவனை வந்து சூஸ் பண்ணிக்கோ, ஆனால் அவன் மட்டும் வேணாடா, சரியான வாயாடிடா, பேசியே சாவடிச்சிருவாடா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு பார்த்து அப்படியே சொல்கிறாரு. ஜங்குக்கு அப்படியே ஜிமினை பார்த்து அப்படியே மறைக்கிறாரு. ஆத்தாடி என்ன இவ்வளோ வாயாடின்னு சொன்னால் அவனுக்கு கோவம் வருது அப்படின்ற மாதிரி ஜீவன் அப்படியே பார்த்துட்டு, மச்சா உண்மையாக லவ் பண்ணுறியாடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஜங்குக்கு அப்படியே ஜீவனை பார்த்துட்டு அவர் ஒரு மாதிரி சிரிக்கிறாரு. எனக்கு சரியாக சொல்ல தெரியல ஜிம்னு, ஆனால் அவள் வந்த நாள்லேருந்து என்னையே அறியாமல் நான் அவளை ஒரு மாதிரி அட்மைட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்டா. எனக்கு தெரியல, அவள் நினச்சி பாரு, அவள் இடத்துல வேறு எதுனா ஒரு பொண்ணாக இருந்தா இந்நேரம் அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி எதனா பண்ணியிருப்பான். ஆனால் இவ இருக்கா பாரு, என்னமோ இவள் டிஃப்ரெண்ட்டாக இருக்காடா அப்படி சொல்லிட்டு அவன் சொல்ல, டே அவள் டிஃப்ரெண்ட்டாக இல்லைடா, அவள் ஓசி சோறு தின்னுட்டு இருக்காடா, அதனால தான் இங்கே உட்காந்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின்னு சொல்கிறாரு. ஏய் வாய முடுறா அப்படின்ற மாதிரி தான் ஜங்குக்கு பார்க்குறாரு. டே அவன் 3 வேளை சோத்துக்கு என்ன வேணால் பண்ணுவா போலடா, அதனால தான் அமைதியாக இருக்கா அப்படின்ற மாதிரி ஜிம்மின்னு சொல்லவும் டே ஜங்குக்கு மறைக்கிறாரு. முன்னெல்லாம் நம்ம வீடு எப்படி இருக்கும் இல்லைடா, நம்ம மண் வருவோம் போவோம் உட்காந்து சாப்பிடுவோம் அவ்வளோதான், ஒரு மாதிரி இருக்கும்டா. ஆனால் அவள் வந்த நாள்லேருந்து நீ நோட்டீஸ் பண்ணியா, நம்ம எல்லோரும் உட்காந்து பேசுகிறோம், அவள் எதனா ஒன்று பேசிகிட்டே நம்மளை வந்து சிரிப்பேத்துறா, லைக் வந்து அவளோட ப்ரெசன்ஸ் எனக்கு பிடிச்சிருக்குடா, அதனால தான் அவளை வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லு. டே மச்சான் எனக்கு தெரியலடா, ஆனால் அவள் கூட இருந்தா நல்லா ஜாலியாக இருக்குன்னு தோணுது லைஃபு. டே அப்படி சொல்லிட்டு ஜிமின் பார்க்குறாரு. ஆமாண்டா ஜிமின், எனக்கு தெரியல, எனக்கு சரியாக சொல்ல தெரியல, அந்த லவ் கர்மம் பிடிச்ச லவ்வாக இருக்கும் அப்படிலாம் எனக்கு தெரியாது, ஆனால் அவள் கூட இருந்தால் ஜாலியாக இருக்குது, அதான் கூட வச்சுருக்கேன் அப்படி சொல்லிட்டு அப்படியே ஜிகே அப்படியே சொல்லிட்டு போகிறாரு. இங்கே நீங்கள் தான் அப்படியே உட்காந்துட்டு உங்களுக்கு என்ன ராஜ வாழ்க்கை, ரூம் இருக்குது, டிவி இருக்குது, டிவியில் ட்ராமா ஓடுது, 3 வேளை சாப்பாடு இருக்குது, இதுக்கு மேலே என்னடா வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே உட்காந்து இப்போ தான் டிவியில் வந்து சீரீஸ் பார்த்துட்டு இருக்கீங்க. நீங்கள் வந்து பிஎல் சீரீஸ் பார்த்துட்டு இருக்கீங்க. ஓகேவா? ஸோ நம்ம ஜிமின் வந்து அவர் வந்து இப்போ ஆஃபீஸில் தானே இருக்காங்க. ஸோ அவங்க வந்து இப்போ நம்ம ஜிமின் நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவங்களோட டிவியோட எல்லாமே செட்டிங்ஸ்லாம் அவங்க கையிலேயே இருக்கும்ல, ஸோ அதுதான் வந்து பார்த்துட்ருக்காங்க. நீங்கள் என்ன பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வாட்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து போர் அடிக்குது. ஸோ அதனால் உங்களை நோட்டை வர்றதுக்காக அது மாதிரி பண்ணுறாரு. ஸோ அப்போ வந்து பார்த்துட்டு மனுஷன் வந்து ஷாக் ஆகிட்டாரு. அவரா ஐயோ என்ன இவ இப்படிலாம் பார்க்குறா அப்படின்னு சொல்லிட்டு, டேயோ மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கிட்ட போவேன். அவன் அங்கே தான் வந்து ஜேகே ஒர்க் பண்ணிட்டு இருப்பாரா, என்னடா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறாரு. உன் ஆள் என்ன பண்ணிட்டு இருக்கா தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்க, என்ன பண்ணிட்டு இருக்கா, அவள் பார்க்கக்கூடாதெல்லாம் பார்த்துட்டு இருக்காடா, பார்க்க பச்சை புள்ள மாதிரி இருந்துட்டு அவள் பார்க்குற விஷயம் என்ன தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஓவராக பில்டப் பண்ண. சரி சொல்லு என்ன அப்படின்றாரு. டே அது எப்படாடா என் வாயால் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின்னு சொல்ல,
டேய் ஒழுங்கா சொல்லுடா இல்லை காட்டி தொலைடா அப்படி சொல்கிறாரு. என்ன அவள் பார்த்தா, அது வந்து நான் திட்டு படம் பார்த்துட்டு இருக்காளா, அது பார்த்தா கூட பரவாயில்லையேடா, இதுக்கு மேலே பார்க்குறாடா அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஃபோனை கட்ட. அது வேற ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்து அந்த பிஎலோட அன்கட் வெர்ஷன்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க பழைய பிள்ளைங்க, அதை பார்த்து தான் ரொம்ப ஷாக் ஆகிட்டாங்க. என்னடா இது பசங்களா இருக்கானுங்க ஃபுல்லா அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க இது பண்ண. 2 பேருக்குமே வந்து எப்படி சொல்றது, அப்படியே கண்ணெல்லாம் வெளில வந்துட்டு என்னடா பார்த்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே ஃபோனை மூடி வச்சிட்டாரு. மச்சான் எனக்கு தெரிஞ்சு இவளா உனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அப்படியே பார்க்க, டேய் வாய் மூடிட்டு ஒழுங்கா போடா, நீ எதுக்குடா ஃபர்ஸ்ட் அவன் என்ன பார்க்குறேன்னு பார்த்தேன். டேய் சும்மா அவன் எதனா யாருக்காவது கால் பண்ணிடுவாளோ இல்லை எதனா தகவல் சொல்லுவாளோன்னு நினச்சி பார்த்தேன்டா, நீ மூடிக்கிட்டு வேலையை விட்டு பாருடா, அதுக்கப்புறம் அவள் தான் பார்க்காத அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. ஆனால் 2 பேருக்குமே சரி ஷாக்கு, இன்னும் வெளியிலே வர முடியல அவங்களால. ஸோ இந்த பக்கம் நீங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நைட் டைம் அந்த மாதிரி இருக்கும் வீட்டில், மோஸ்ட்டாக அவ்வளோ இருக்க மாட்டாங்க நைட் டைமில், வெறும் கார்ட்ஸ் மட்டும் வெளில இருப்பாங்க, வேலை செய்கிறவங்களாம் போயிடுவாங்க. ஓகேவா. ஸோ வந்து நீங்கள் அப்படியே வீட்டுப்படி நோட்டை விட்டுட்டு ஜங்குக்கோட ரூம் இருக்கும். ஓகேவா. ஜங்குக்கோட ரூம் வந்து லைக் ஒரு பெரிய லாங் மாதிரி இருக்குங்க. லைக் ஒரு 2nd ஃப்ளோரில் அவரோட ரூமு, அவரோட ஆஃபீஸு, அவரோட திங்ஸு அப்படின்ற மாதிரி ஜங்குக்கோட ஃப்ளோர் இருக்கும். அங்கே வந்து உங்களை மோஸ்ட்டாக விடவே மாட்டார் அவர். ஸோ இந்த மாதிரி டைமில் தான் நீங்கள் அங்கே போயிட்டு வந்து நோட்டை விட்டுட்டு இருப்பீங்க. ஓகேவா. ஸோ இன்றைக்கும் அதே மாதிரி தான் போய் நோட்டை விட்டுறீங்க. ஸோ அப்போ ஒரு ரூம் வந்து நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க. சரி இந்த ரூம் தான் நம்ம ஓப்பன் பண்ணவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை ஓப்பன் பண்ணால் தலைவன் ஃபுல்லாக சரக்கு பாட்டெல்லாம் அடுக்கி வச்சுருக்கான். சும்மா எல்லா பிராண்டும் அங்கே தான் இருக்குது. உங்களுக்கு ஆஹா என்னடா இது வீடா சரக்கு கடையா அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் அப்படியே வாயை பொழந்து பார்த்துட்ருக்கீங்க. ஃபாரின் பிராண்ட்லேருந்து எல்லா பிராண்டும் அங்கே அப்படியே சும்மா குவிச்சு வச்சுருங்க அந்த தலைவன். நான் பார்ப்பது கனவா இல்லை நிஜமா, என்னடா ஜான் ஜங்குக்கு வீட்டுக்கே எந்த அளவுக்கு வச்சுருக்கியே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு வடலாம் எடுத்து பார்த்துட்ருக்கீங்க. என்ன தான் இருந்தாலும் உங்களுக்கு அந்த க்யூரியாசிட்டிலாம் இருக்கும்ல, ஐயோ நம்மளுக்கு குடிக்கணும்னு ரொம்ப நாள் ஆசையே, சரி இங்கே குடிச்சு பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நமக்கு தெரிஞ்சது 2 பிராண்டு, ஆனால் இவங்க இவ்வளோ பிராண்டில் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கண்ணில் எதெல்லாம் நல்லா இருக்கோ அதெல்லாம் எடுத்து வந்து நீங்கள் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அப்படியே குடிச்சிட்ருக்கீங்க. இது நல்லாவே இல்லை, என்ன இது இவ்வளோ கிளவு கசக்குது, இது கொஞ்சம் பரவாயில்ல, நம்ம ஒயின் ஆச்சு குடிச்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒயின் வெரைட்டிஸ்லேருந்து ஓட்கா விஸ்கி எல்லாமே இருக்குது. ஸோ அது எல்லாத்தையும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குடிச்சு பார்த்துட்டீங்க. நீங்கள் வேறு ஃபஸ்ட் டைம் குடிக்கிறீங்கல்ல, ஸோ ஃபஸ்ட்டு குடித்ததே வந்து அப்படியே ரொம்ப போதையாகிடுது. அதுவும் ஃபாரின்ஸ் இருக்கவே இல்லை, நீங்கள் ஃபுல்லாக அப்படியே வந்து போதையில் இருக்கீங்க. ஸோ அப்படியே ஜங்குக்கோட சவுண்டு கேட்குது. ஐயோ இவன் வந்துட்டானா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அப்படி எப்படிலாம் இருந்ததோ அப்படி சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டே இருக்கீங்க. ஸோ வந்து அவனும் வந்து சீக்கிரமாக வந்துட்டான். நீங்கள் கரெக்டாக அந்த டோரை லாக் பண்ணிட்டு வரவன்னு இருக்குது கரெக்டாக அதுக்காக. ஸோ அப்படியே அவங்களே அவன் குருன்னு பார்த்துட்ருக்கான். நீங்கள் வேறு குடிச்சிட்டு தள்ளாடிட்டு நின்றுட்டுருக்கீங்க. அவன் அப்படியே பார்க்குறான், என்ன ஒரு மார்க்கமாக இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பார்த்துட்டு பாஸ் வந்துட்டிங்க நீங்கள் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி தள்ளாடிக்கிட்டே அப்படியே பேசுகிறீங்க அவர்கிட்ட தான். அவர் வந்து கண்டுபிடிச்சிட்டாரு நீங்கள் பேசுகிற ஸ்லாங்லேயே நீங்கள் வந்து குடிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏய் குடிச்சியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. என்னது குடிப்பா பாஸ், என்னை பார்த்தா அப்படியா இருக்குது, நல்ல குடும்பத்தில் பிறந்தவா பாஸ் அப்படியே சொல்லிவிட்டு நீங்கள் அப்படியே முன்னாடி வந்துட்டு அவர் மேலே அப்படியே கால் தடுக்கி விடுறீங்க. அவர் இதான் நல்ல குடும்பத்தில் பிறந்ததா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாரு. ஸ்மெல் வரும்ல, நீங்கள் கிட்ட தானே இருக்கீங்க, அப்படியே உங்களுக்கு அவருக்கு அந்த ஸ்மெல் வருது. அவர் கண்டுபிடிச்சிட்டாரு. ஆமாம் எங்கேருந்து எடுத்து குடிச்ச அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. கண்டுபிடிச்சி இல்லை, சரி விடு, நீ தான் மேலே அவ்வளோ தடவை வச்சுருக்கியா வாச்சு, 1 2 எம்மா தரம் எம்மா பிராண்டு எப்பா பாப்பா. ஆனால் எல்லாம் கசக்குது, அது ஒன்று தவிர. அது என்ன, அது பேர் ஏதோ தெரியல, ஆனால் அது செம்மையாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி அவர் மேலேயே அப்படியே சாஞ்சிட்டு பேசிகிட்டு இருக்கீங்க. ஆமாம் ஜான் ஜங்குக்கு, ஆமாம் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஷர்ட் காலரை பிடிச்சிட்டு அப்படியே பேசுகிறீங்க. நீ ஏன் என்னை இன்னும் வீட்டுக்கே விடலை? சொல்லு, ஏன் என்னை வீட்டுக்கு விடலை அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறீங்க. அவர் அப்படியே வந்து ஃபஸ்ட்டு ரூமுக்கு போய் படு, குடிச்சிருக்கல்ல போ அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு பார்க்குறாரு. நீங்கள் அவர் வந்து பிடிச்சிட்டு அவரை விட மாட்டேங்கிறீங்க. நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு, ஜியான் ஜங்குக் அதான உன் பேர்? யார் அவனுக்கு பேரை வச்சா ஜங்குக்கு அப்படின்ட்டு? நல்லாவே இல்லை, ஜியான் கூட பரவாயில்ல நல்லா இருக்கு, ஜங்குக்கு மாஃபியாவுக்கு வைக்கிற பேர் மாதிரியா இருக்குது அப்படி சொல்லி அவர் பார்க்குறீங்க. அவர் அப்படியே உங்களை பார்க்குறாரு. சரி சொல்லு, நான் சொல்லவா?
நீங்கள் ஏன் என்னை இன்னும் வச்சுருக்கேன்னு நான் சொல்லவா அப்படி சொல்லிவிட்டு அப்படியே அவர் பிடிச்ச காலர் இன்னும் இல்லை, நீங்கள் அப்படியே வந்து அவர் மேலே அப்படியே தொங்கிட்டு தான் பேசிகிட்டு இருக்கீங்க. உனக்கு எனக்கு பிடிச்சிருக்கு தானே சொல்ல, உனக்கு எனக்கு பிடிச்சிருக்கு தானே? ஏய் பைத்தியக்காரி மாதிரி பேசாதடி, ஒழுங்காக போயிடு. நான் சொல்கிறதுக்கு பதில் சொல்லு, நான் கேட்குறதுக்கு பதில் சொல்லு மிஸ்டர். உனக்கு பிடிச்சிருக்கு தானே, அதனால தானே நீ என்னை இன்னும் விடவே இல்லை. அப்படியே அவர் உங்களை பார்க்குறாரு. ஆமாம், உனக்கு பயமே இல்லையா? நான் ஒரு மாஃபியா, நான் நினச்சிருந்தா இந்நேரம் உன்னை போட்டு தள்ளியிருப்பேன். நீ இன்னும் இப்படி என்கிட்ட வந்து இப்படி பேசிகிட்டு இருக்க அப்படி சொல்லிட்டு அவர் கேட்கவும், யார் நீயா? என்னை போட்டு தள்ளியிருக்குன்னா நீ நாளே பண்ணியிருக்கணுமே, ஆனால் நீ இன்னும் பண்ணலையே. அப்படின்னா என்ன 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 அப்படி சொல்லிட்டு அவரை கேட்குறீங்க. ஷப்பா, இப்போ சும்மா பேசினாலே அறுக்கிற மாதிரி தான் பேசுவா, அப்போ குடிச்சிட்டு வேற கிரிஞ்சாக பேசிகிட்டு இருக்காளே அப்படின்றதான் அவர் வாங்கிட்டு வாய்ஸு. உன் மேலே எனக்கு ஒரு துளி பயம் கூட இல்லை. இருந்துச்சு ஃபஸ்ட்டு டே, அப்போ பயந்தேன். எனக்கு கூட்டிகிட்டு வந்து இந்த சேரில் கட்டி போட்டு வச்சுருந்தல, அப்போ பயந்தேன். ஆனால் அதுக்கப்புறம் வந்து ஒரு மாதிரி பழகிடுச்சு. நீ நினச்சிருந்தா என்னை ஃபஸ்ட் டேவே என்னன்னாலும் பண்ணியிருக்கலாம், ஏன் என்னை சாவடிச்சிருக்கலாம், இல்லை என்னை யூஸ் கூட பண்ணியிருக்கலாம். ஆனால் நீ அதை பண்ணலை. அப்போ தான் உன் மேலே ஒரு நம்பிக்கை வந்துச்சு. கெட்டவனா இருந்தால் கூட நீ என் கண்ணுக்கு நல்லவனா தான் தெரிஞ்ச அப்படின்னு சொல்லிட்டு அவரை பார்த்து அப்படியே சொல்கிறீங்க. யாராவது கடத்திட்டு வந்தவங்கள இந்த அளவுக்கு பார்த்துப்பாங்களா? நான் என்ன கேட்டாலும் நீ தந்த, என்ன ஃபோன் மட்டும் தரலை, சரி விடு பரவாயில்ல, ஆனால் எனக்கு நீ வந்து மற்ற எல்லாமே தந்த. இந்த மாதிரி யார் தருவா? எனக்கு தெரியும் நீ என்னை லவ் பண்ணுறது எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி அவர்கிட்ட சொல்கிறீங்க. அப்படியே அவர் அவங்கள பார்க்குறாரு. சரி போதும் போய் படு, அதான் தெரிஞ்சிடுச்சுல்ல போ அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே மேலே கூட்டு போய் படுக்க வைக்கலான்னு போகிறாரு. நீங்கள் வந்து நீயும் லவ் சொல்ல அப்படியே அவர் அவங்கள தான் பார்த்துட்ருக்காரு. நீங்கள் அப்படியே அவரே தான் பார்த்துட்ருக்கீங்க. நீ என்னை லவ் பண்ணுற தானே எனக்கு தெரியுமே அப்படி சொல்லிட்டு அப்படியே அவர்கிட்ட காதுக்கிட்ட போய் அப்படியே க்யூட்டாக சொல்கிறீங்க. அப்படியே அவங்களோட ஃபேஸ் கப் பண்ணிவிட்டு, அப்போ இதெல்லாம் தெரிஞ்சுதான் இங்கே இருந்தியா அப்படி சொல்கிறாரு. ஆமாம், என்ன தான் நான் தப்பிக்க நினச்சாலும் அதான் வீடு ஃபுல்லாக சுற்றி ஆளை நிற்க வச்சுருக்கே, அப்புறம் எப்படி தப்பிக்கிறது? அதனால தான் சரி, அதனால தான் நானும் அப்படியே இருந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரை பார்த்து அப்படி சொல்கிறீங்க. அவரோடையே உங்களை பார்த்துட்டு, அப்போது என்னை பார்த்தா உனக்கு பயம் இல்லை? கொஞ்சம் கூட பயம் இல்லையா? கொஞ்சம் கூட பயம் இல்லை. அப்போது என் கூட இதே மாதிரி இருப்பியா அப்படி சொல்லி கேட்குறாரு. நீங்கள் அப்படியே அவரை பார்க்குறீங்க. கொஞ்சம் கஷ்டம்தான், ஆனாலும் பரவாயில்ல, நீ ஹேண்ட்ஸமாக இருக்கல்ல, அதனால் அவங்க கூட இருக்கேன்ன அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொல்கிறீங்க. அவர் அப்படியே சிரிக்கிறாரு. அப்புறம் ஹேண்ட்ஸமாக இல்லைன்னா இருக்க மாட்டியோ? ஆஹா, நான் ஏன் இருக்கணும், ஹேண்ட்ஸமாக இருந்தால் தான் நான் அவங்க கூட இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. இப்போ என் கூட இருப்பே மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாரு. நீங்களும் அப்படியே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே நல்ல ஒரு போதையில் இருப்பீங்களா, ஸோ அப்படியே அவரை மேலே அப்படியே சாஞ்சிட்டிங்க. அவர் அப்படியே சிரிச்சுட்டே உங்களை கூப்பிட்டு போயிட்டு அவர் அப்படியே பெட்டில் படுக்க வைக்கிறாரு. அவரை படுக்க வச்சுட்டு நீங்கள் அப்படியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்துக்கிறாரு. நீங்கள் அப்படியே அவர் கை பிடிச்சி அப்படியே இழுத்துட்டீங்க. என் கூடவே ஏறான் ப்ளீஸ் அப்படி சொல்கிறீங்க. அவர் அப்படியே உங்களை பார்த்துட்டு அப்படியே அவங்க பக்கத்தில் அப்படியே படுத்துக்கிறாரு. அப்படியே டைட்டாக உங்களை ஹக் பண்ணிக்கிறாரு. நீங்கள் அப்படியே தூங்க ஆரம்பிச்சிட்டிங்க. அப்படியே உங்களை பார்த்து, எனக்கு தெரில இது என்ன ஃபீலிங்கு, இது லவ்னு சொல்லணுமா இல்லை என்னன்னு சொல்லலாம் எனக்கு தெரில, ஆனால் நீ வந்த நாள்லேருந்து என் வாழ்க்கை ஒரு மாதிரி நல்லா இருக்குது, உன்னை எப்போவுமே என் கூடவே வச்சுக்கணுன்னு தோணுது அப்படி சொல்லி அப்படியே உங்களை சீக்ஸில் அப்படியே கிஸ் பண்ணுறாரு. அவ்வளோதாண்டா, இந்த ஒன் ஷாட் வந்து முடிஞ்சிச்சு. டாடா பாய். ஒன் ஷாட் எப்படி இருந்துச்சு சொல்லுங்கள். அன்டில் தென் நான் உங்கள் SSD. டாடா பாய், லவ் யூ.